45,000 crores to 50,000 crores of business பண்றோம். We are unable to build ourselves. அதனால தான் நல்ல entrepreneurs வர்றதில்ல. 60 வயசு ஆனா கூட ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணுவாங்கறீங்க. You often refer business giants like KPR Mills, Milky Mist, Ramraj Cottons, Agni Stills, Shakti Masala. What lesson does India need to learn from them? There is a technology called ZLD. It is zero liquid discharge. Okay. So அந்த டெக்னாலஜி வந்து they are implementing in both Tirupur and Erode side. நீங்க ஜீன்ஸ் தான் விற்கிறீங்க, இதெல்லாம் எத்தனையோ காலமா வித்துட்டு தானே இருக்காங்க. How you are becoming an entrepreneur here அப்படின்னு கேட்கும்போது many people around there were laughing. அது 4 level of leadership நாங்க தேசியில சொல்லுவோம். ஸோ இதுல எந்த level of leadership நீங்க எடுத்துக்கிறீங்க? Since he has empowered more than 35,000 of women. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் அவரால பண்ண முடியுமோ அவர் பண்ணியிருக்காரு. Hello, Vanakkam. Welcome back to Mahi Preneur Podcast. Today we have with us a brilliant and multi-directional visionary man who has spent years understanding the depth of Indian natural resources, manufacturing legacies, branding, and even the political future of India. Ladies and gentlemen, please join me in welcoming our guest, Mr. Gautam Krishnamurthy, sir. Mr. Gautam, sir, thank you for joining us. Yeah, thank you for inviting. I'm glad to be here. To help me steer this amazing conversation, I am joined by my co-host and content strategist, Dr. Bharat Surya Vijay, who will bring additional insights and questions to help us dive deeper into the journey of entrepreneurship. Thanks a lot, Mai, for the warm welcome. உங்கள் diversified thoughts and insights-குள்ளே நீங்கள் நல்லா பூந்து விளையாட போகிறோம். And I am sure it's going to be a great conversation ahead. Warm welcome, sir. Thank you so much. And எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட சேர்ந்து இந்த ஒரு பாட்காஸ்ட். It's my pleasure, sir. Yeah, thank you so much. Before we get into deeper topics, let's start with your roots. Growing up in Erode, surrounded by natural resources and industries, how did the environment shape your thinking? Erode is known for turmeric and natural resources like sugarcane production, etc. And also we are equally potential with industries like in textiles, leather, food processing, etc. So அந்த ரெண்டும் வந்து சேர்ந்து வரும்போது என்னன்னா we get some liberty science மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது லைக் ஒரு சைடில் இண்டஸ்ட்ரி, இன்னொரு சைடில் வந்து நம்மளுடைய லைஃப் பேலன்ஸ். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சிட்டியில இருந்து வரும்போது இட் கிவ்ஸ் சம் ப்ராடர் விஷன் டுவர்ட்ஸ் லிவிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். That's amazing. சார், மஞ்சள் மண் மணக்கிற மாமண் ஈரோட்லேருந்து வந்திருக்கீங்க. இதே மண்ணில் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற IPO லிஸ்டட் கம்பெனிஸும் இருக்காங்க. ஆனால் கணித மாமேதை ராமானுஜர் சார்லேருந்து நம்ம KP ராமசாமி சார் ஐயா வரைக்கும் நிறையா பேர் நீங்கள் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. இதில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண மாமனிதர்கள் பற்றி நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலி ஈரோடு பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து வளர்ந்துருக்காங்க. அங்கே நிறைய கம்பெனிஸ் எஸ்பெஷலி நிறைய பேருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை வந்து தே ஹாவ் brought up in a well way. லைக் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா எடுத்துக்கலாம், மில்கி மிஸ்ட் எடுத்துக்கலாம், SKM எடுத்துக்கலாம், SKM பூர்ணா அவங்க, SKM மயிலானந்தம் சார் அவங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா KPR ஹேஸ் இப்போ அவங்க திருப்பூர் போயிட்டாங்க. தென் ராமராஜ் இருந்திருக்காங்க. முன்னாடி இங்கே நம்மளுடைய மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பவான்கள்லாம் முன்னாடி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் தே ஹேவ் பீன் இன்டு ஈரோடு. ஸோ அவங்க ஈரோட்ல இருந்து எந்த லெவலுக்கெல்லாம் போக முடியுங்கிற எக்ஸ்டென்ஸை வந்து ஆல்ரெடி காட்டியிருக்காங்க. அந்த எக்ஸ்டென்சஸை வந்து இன்னும் நம்ம வந்து அது கூட நிறைய சேர்க்கணும், நிறைய பேர் அதுலேயும் வரணுங்கிற ஆசை மட்டும் எனக்கு கண்டிப்பாக இருக்கு. You often refer business giants like KPR Mills, Milky Mist, Ramraj Cottons, Agni Stills, Shakti Masala. What makes these companies special and what lesson does India need to learn from them? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா they have shown some proof. வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து எவ்வளோ தூரம் வந்து they can manage industry or company that can build a brand that can survive in the whole world. ஸோ ஈவன் சக்தி மசாலா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா யூ கேன் ஃபீல் பிரதர்லிவுட் ஆர் ஒரு அப்பா அம்மாட்ட பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் அதே வந்து மில்கி மிஸ்ட் சதீஷ் அவர்கிட்ட நீங்கள் பேச போனீங்கன்னா
உங்களுக்கு ஒரு அண்ணா கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த இது வந்து நீங்க வந்து வேற ஒரு கார்பரேட்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் ஓனர்ஸ் கிட்ட நீங்க போய் பேசும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த இது எப்படி உங்களுக்கு இருக்கும்னா they will give some real values, they can understand empathetically more. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நிறைய எக்ஸ்பீரியன்சஸை வந்து ரொம்ப ரூட்ஃபுல் லெவல்ல இருந்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ யூ கேன் அப்ரிங் யுவர் செல்ஃப் இன் அ பெட்டர் வே when comparing to that standards. அவங்க பேசுற டெர்மினாலஜிஸே உங்களுக்கு புரியாம போகலாம். பட் தீஸ் பீப்புள் ஆர் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் who will convey you in a manner that you can understand more easily. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க லைஃப் நீங்க எடுத்துட்டு போறதுக்கான டிப்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டா உங்களுக்கு கிடைக்க போகுது. That's amazing, sir. Thank you. சார் நீங்கள் சொன்ன மாதிரி மில்கி மிஸ் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். சார் வந்து அவங்க அப்பாவோட டெய்ரி ஃபார்மிங், கன்வென்ஷனல் டெய்ரி ஃபார்மிங் எடுத்து he has brought a revolution in the dairy industry. I have seen LinkedIn their post that factories, their trucks go up to the Leh in Himalayas. So sir is an example of grit, perseverance and consistently grinding together for years will make something great. So please share your insights. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. அவரு இப்போ எஸ்பெஷலி இப்போ வந்து ரொம்ப ஹாட் டாபிக்ல ஈரோட பத்தி பேசணும்னா மில்கி மிஸ் பிகாஸ் அவங்க வந்து மில்கி மிஸ் எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா they have set up one of the biggest dairy factories in India. இன்னைக்கு வந்து பனீர் மேன் ஆஃப் இந்தியான்னு அவருக்கு வந்து ஒரு முடிசூடா பட்டம் ஒன்று இருக்கு. ஹவு பீப்புள் ஆர் ரிசீவிங் இன் B2C அதை அவர் ட்ரை பண்றாரு. If it is successful, yeah, with the data analytics and which products is moving faster, he will be having all those analytics kind of things. Other also they will be, I think so, they will be scaling up in the other cities too with the Milky Mist cafes. இன்னும் நிறைய வரணும்னு ஆசைப்படுறேன். நிறைய இடத்துல வந்தா சந்தோஷம் தான் எனக்கு. எங்க போனாலும் இங்க இருக்கிற அதே டிஷ் போய் அங்க ஆர்டர் பண்ணி எப்படி KFC எல்லாம் சாப்பிடுறோமோ அதே மாதிரி மில்கி மிஸ்ட் கேஃபேல நம்ம சாப்பிடலாம். சிக்னேச்சருக்கு டிஷஸ் எல்லாம் அங்க போய் சாப்பிடலாம். நம்ம போய் vlog எடுத்து போடலாம். நீங்க அங்கேயே போய் பேசி பார்க்கலாம். முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா when you cross any factories you will smell something odd. லைக் வந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு மோசமான வாசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. But nowadays you couldn't feel it because there is a technology called ZLD. It is zero liquid discharge. Okay. So அந்த டெக்னாலஜி வந்து they are implementing in both திருப்பூர் and ஈரோடு சைட். இது வந்து என்னன்னா உங்களுக்கு லைக் எனிதிங் இஃப் they are into dyeing or tanning industries அதோட வேஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல வந்து கண்டாமினேட் ஆகாம தடுக்கிறதுக்காக they are bringing up this new technology called ZLD. இந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் என்ன பண்ணும்னா லிக்விடை வந்து வெளியில ரிலீஸே பண்ணாம it will be protecting the environment. So factories need more innovation and they are implementing in Erode, Tirupurungaradala வந்து it is a bigger thing to view upon it. You have a zoom in it. Sir, what is the feasibility of establishing a ZLD? Is it feasible ஒரு சின்ன செக்டர் MSME-க்கு is it feasible? No, MSME கண்டிப்பா feasible கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000+ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. 10,000+ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுமே அதை கொண்டு வந்து உள்ள பண்ண முடியுமானா கிடையாது. பட் ஐ திங்க் அந்த டையிங் கைண்ட் ஆஃப் ஃபேக்டரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஓகே, நீங்க எங்கெல்லாம் லிக்விட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கோ அங்கதான் நீங்க அதை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். நான் ஒரு டைம்ல வந்து டெர்பி ஜீன்ஸ் விஜய் சார் அவர் மீட் பண்ணியிருக்கேன், விஜய் கபூர் அவரை மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு டைம் கேட்டேன், நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஹவ் யூ ஆர் சேயிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் என்டர்பிரனர்? நீங்க ஜீன்ஸ் தானே விற்கிறீங்க, இதெல்லாம் எத்தனையோ காலமா வித்துட்டு தானே இருக்காங்க, ஹவ் யூ ஆர் பிகமிங் an entrepreneur here அப்படின்னு கேட்கும்போது many people around there were laughing. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆள் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க, அவர் அத்தனை பேர்த்திட்ட பேசியிருக்காரு, இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு. பட் மை கியூரியாசிட்டி இஸ் வாட் ஹேஸ், என்ன புதுசா அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ அதுக்கு நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒய் ஆர் யூ சேயிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் என்டர்பிரனர்? ஸோ அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஃப்ரம் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த காட்டன்ல இருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 6,000 to 8,000 லிட்டர்ஸ் ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறது. அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அவங்க தயாரிக்கிறதுக்கான அந்த தண்ணி செலவை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தண்ணி போய் உங்களுக்கு கண்டாமினேட் ஆச்சுன்னாவோ, இல்லை அது வந்து உங்களுக்கு பொல்யூஷனை ஏற்படுத்தினாவோ, இல்லை அதையே நீங்க வந்து உங்களோட லைஃப் சைக்கிள்ல உங்களுக்கு டிராவல் ஆச்சுன்னாலோ இட் வில் பொல்யூட் த வேர்ல்ட் இன் அ மச் பிகர் வே. அதை வந்து ZLD மாதிரியான டெக்னாலஜி இன்புட் பண்ணும்போது it will be becoming a bigger impact in the society, saving a lot of life. Sir, and one more point to be added. Vijay Kapoor sir can flaunt himself as an entrepreneur. You know why? Jeans, நம்ம handcrafted jeans, have you seen anywhere?
இல்லைங்க. Tailored jeans. ஓகே. He as a product, handcrafted jeans, tailored handmade jeans. லைக் அவரோட ஆன்சரா சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, we are doing this handcrafted jeans பிளஸ் அதோட வாட்டர் லெவல் வந்து நாங்க குறைக்கிறோம், ரொம்ப வந்து கம்மியான லிட்டர்ஸ்ல, லைக் 2000 to 1000 லிட்டர்ஸ்ல வந்து we can do a jeans pant ன்னு he innovated. ஸோ அதுதான் அவருடைய இனோவேஷன். பட் அவரு இன்னொன்று நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, வாட்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட்ங்கும் போது இட் இஸ் for now it is too costly. When he is implementing that innovation into a scalable idea na, it will be much lesser for everyone to use the jeans pants. Yeah sir, ஒரு பொண்ணு இருந்துனா கேபி ராமசாமி சார் ரொம்ப அட்மயர் பண்றேன். Since he has empowered more than 35,000 of women, may you reflect your insights and thoughts about him and his life journey? ஆஸ் அ அப்சர்வரா நான் பார்க்கும்போது கேபி ராமசாமி சார் இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். பிகாஸ் நான் அவங்களோட காலேஜில் நாங்கள் எம்ஓஏ பண்ணியிருக்கோம், கேபிஆர் காலேஜில். அப்போ நாங்கள் என்ன நான் அப்சர்வ் பண்ணோன்னா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ், அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விமன் ஸ்டாஃப்ஸ் ஜாஸ்தியாகவும் மென் ஸ்டாஃப்ஸ் கம்மியாகவும் இருப்பாங்க. அதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு என்வரன்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு போகிறதுக்கே கூச்சமாக இருக்கும். உமன்ஸ் காலேஜுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த அளவுக்கு விமன் நிறைய எம்பவர் பண்ணுறாங்க. விமன் எம்பவர்மெண்ட் நம்ம பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஏன்னா அதை வந்து அவர் ஆக்சுவலாக இந்த ஊரில் கொண்டு வந்தது அவர் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக அவருக்கு அந்த அப்ரிஷியேஷன்ஸ் கொடுத்தாகணும். ப்ளஸ் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ரொம்ப பெருமையாக நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிம். பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் கண்டிப்பாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஈவன் அது அவங்க ஷேரும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி வந்து அவர் எத்தனை பேர்த்துக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் லைக் வந்து அவருக்கு நிறைய தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு, படிப்புக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் அவரால் பண்ண முடியுமோ அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு தனிச்சிறப்பு அவருக்கு. கண்டிப்பாக வந்து அவரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. Can you share about your leadership journey? When did you feel for the first time that this is working? லீடர்ஷிப் ஜேர்னி அப்படிங்கிறது வந்துங்க, நம்மளாம் தயார்படுத்திக்கிட்டு உருவாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு ஓனர் ஆகிறேங்கிற மாதிரி அது லீடர்ஷிப் ஜேர்னி அப்படி கிடையாது. இட் இஸ் அபவுட் வென் வி ஆர் டேக்கிங் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிகமிங் எ லீடர். அதாவது லீடராகவே நம்ம மாறுறது எப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாவே நீங்கள் லீடர் தான். அதில் 4 லெவல் ஆஃப் லீடர்ஷிப் நாங்கள் தேசியில் சொல்லுவோம். ஒன்று வந்து அவங்கள நம்ம பார்த்துக்கிறது, 2வது பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கிறது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்க்கிளை பார்த்துக்கிறது, 4வது லெவல் இந்த சொசைட்டியை பார்த்துக்கிறது. ஸோ இதில் எந்த லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது. பட் மெனி மிஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெவலையே டச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதர் தான் தட் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு குழந்தைகிட்ட போய் நீ என்ன ஆகணும்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு IPS ஆகணும், IAS ஆகணும், இல்லை வந்து டாக்டர் ஆகணும், இல்லை வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ரானட் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வளர்ந்து படிச்சு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கேள்வி என்னன்னா, 2வது படிக்கும்போது 4வது லெவலில் இருந்த லீடர்ஷிப்பு எப்படி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மாறிடுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஜெர்னி. கிரேட் சார், தேங்க்யூ. திருப்பூர் ஈரோட்ல இருந்து வி ஹாவ் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ரால்ஃப் லாரன், ஜார்டானோ, லிவிஸ், அந்த மாதிரி மெனி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஏன் நம்மளால் ஒரு ஃப்ளாண்டிங் ஒரு 4 to 5 இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இது வரைக்கும் உண்டாகலை? ஏன்னா நம்ம ஒரு 45,000 crores to 50,000 crores ஆஃப் கம்பைன்டு வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டில், கொங்கு பெல்ட்டில். ஏன் நம்மளால் வி ஆர் அனேபிள் டு பில்ட் அவர் செல்ஃப் ஒரு 5 to 10 பிராண்ட்ஸ் ஃப்ரம் அவர் ரீஜன்? மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ரிங்கிங் எப்படி இருந்திருக்குன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்மளை எப்படி வளர்த்திருக்காங்கன்னா, பணம் வந்து ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்து செலவு பண்ணுங்க, அதை வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு அதை ட்ரெயின் பண்றாங்க. லைக் வந்து பணத்தை செலவு பண்றதுக்கு வந்து ட்ரெயின் பண்றாங்க. பட் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு we are not been trained. When வந்து we are giving liberty to spend our money in earning money, it became money is just a tool to make money. Okay.
ஸோ அந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை நம்மளுக்கு அப்ரிங்கிங்லேயே பழக்கப்படுத்தாதது தான் வி ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட் டுவர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். நம்மளுக்கு என்னன்னா இது வந்து ஒரு ரிஸ்கியான ஃபேக்டர் கிடையாது. மேனுஃபேக்சரிங் இஸ் சேஃப்டி சைட். ஓகே, நீங்க எப்படி ஜாபுக்கு போறது சேஃப்டியோ அதே மாதிரி பிசினஸ் பண்ணும்போது இஃப் யூ ஆர் டேக்கிங் மேனுஃபேக்சரிங்னா இட் இஸ் அ சேஃப்டி சைட். ஓகே, இப்போ இதே நீங்க ஒரு பிராண்டா போகணும்னா தேர் இஸ் அ லாட் ஆஃப் வேஸ் டு கெட் ஃபெயில். அண்டர்ஸ்டுட். ஸோ இட்ஸ் அ ரிஸ்கி ஆப்ஷன். ரிஸ்கி ஆப்ஷனை எடுக்கிறதுக்கு வி ஆர் ஆக்சுவலி அஃப்ரைட் ஆஃப் இட். நீங்க வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டா பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்களால ஏத்துக்கவே முடியாது. புரியுது. யூ ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ். காட் இட் சார். ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் we are not having much brands. So when என்னோட கோல் என்னன்னா we are having so much of manufacturing capability in our locality like ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல் எக்கச்சக்கமான manufacturing capacity இருக்கு. நீங்க வந்து முக்காவாசி டெக்ஸ்டைலே பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து லார்ஜர் பெர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இஸ் பீங் கான்ட்ரிபியூட்டட் பை தீஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். எஸ், யூ ஆர் ரைட். But still we have only finger countable brands in our particular locality போது it is very hurting. ஏன்னா வந்து we have to hit global markets with our capacity of manufacturing. We have to bring out more D2C brands. Okay. We have to give them more accessibility towards branding themselves towards bigger Okay. becoming brands. Sir, being a branding expert, how do you want the entrepreneurs to approach the branding insight? Because branding எப்படினாலும் பண்ணலாம். So being a branding expert, simple and efficient ways can you share with them? Yeah. இப்போ நீங்க வெறும் மார்க்கெட்டிங்கா, சேல்ஸா இல்ல பிராண்டிங்கா அந்த டிஃபரன்சஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். Well you see நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னா it's been done once. Okay. When you are doing marketing it is automated. While you are doing branding it becomes an asset. It becomes a sustainable practice over 100,000 Okay. kind of years. Okay. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராண்டை நீங்க பில்ட் பண்றது தான் பிராண்டிங் தேவைன்னு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்க்கறது என்னன்னா சேல்ஸ் பார்க்குறாங்க, மார்க்கெட்டிங் பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா பிராண்டிங்கை வந்து பெருசா அவங்க மைண்ட் பண்றது இல்லை. Okay. சேல்ஸையும் மார்க்கெட்டிங்கும் பார்க்கறது. மார்க்கெட்டிங் பண்ணும்போதே என்ன கேட்கறாங்கன்னா சேல்ஸ் எவ்வளவு நடக்குன்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியல. ஒய் வி ஆர் டூயிங் மார்க்கெட்டிங், ஒய் வி ஆர் டூயிங் சேல்ஸ், அது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசங்களே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. They are thinking that marketing பண்ணா கம்பல்சரியா we need sales. But marketing is a thing that we are going to say to the world what value we are going to provide. That's all. It's an announcement. Marketing is an announcement. Okay. But it is not necessarily to be converted into sales. Okay. If it is not being converted, then you have to refactor your manufacturing capability. You have to reframe your values. உங்க வேல்யூஸை திருப்பி மாத்தணும். எதுக்கு தகுந்த மாதிரினா மக்களுக்கு வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி. See, நீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட வைக்க கூடாது. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ யூ ஷுட் நாட் டூ சம்திங் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஷுட் கிளைம் ஆர் யூ ஷுட் பிளேம் த ஆடியன்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். ஸோ பிராண்டிங் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா many are missing in the sense they are not having a brand value for themselves. They are not evaluating that. They are evaluating finance kind of thing. They are evaluating sales. They were evaluating HR. These kind of things are being evaluated, but they don't know what their brand value is. Okay. So this has to be evaluated. So it's about lack of confidence or lack of strategy or skills. நான் இதை வந்து lack of awareness தான் சொல்லுவேன். Lack of awareness in the sense of branding. உங்க பிராண்டோட வேல்யூ எவ்வளவுங்கிறத நீங்க வந்து வேல்யூவேஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ் லெவலுக்கு உங்களால கொண்டு போக முடிஞ்சதுன்னா, if you could go that kind of things, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜில you can do lot of data analytics, you can do lot of things. அதை வச்சு you can bring a new value to that particular brand and you can scale it up to the global market. But இப்போ நம்ம என்ன பண்றோம்னா we are focusing more into sales, marketing, HR. இது வந்து போதும் அப்படின்னு we are restricting ourselves into that particular circle and we are எனக்கு போதும் என்கிற மனசே வந்து அவங்கள இல்ல it's not actually making them to scale bigger. Okay. The reality. My first step was in second standard when I was in second grade in my schooling. My mom
will give me some vegetables and asked me to sell it to the village. And I went to every home and I will be knocking the every door and I will be asking them to buy vegetables for their own homes. One interesting part is I came up with the recent when my mom went to a function where she met a relative there who is from that particular village, and she told that how is your son, like this she is questioning, and my mom told he is good, he's having an company and he's running 35 kind of people. You know one thing, I know this in my earlier days. Okay. She said Great. My mom asked her, why you are saying like this? Father, she replied that when I was in childhood, they had a tree which is giving drumsticks. But I was there to sell drumsticks. Okay. And I knocked the door and I asked them whether you are getting or not. You get this drumstick so that you will be healthy in the kind of your ankle pains, your joint pains will be gone so forever. Okay. So I have been marketing that kind of thing since the second Great, standard. sir. Great. So Cute. since he's remembering is the interesting part which I am noticing. It's cute and great. Actually, when I am seeing that behind story, I understand the thing. My upbringing has been brought up with my mother's confidence in me. I must thank her for giving me this opportunity. From there, I graduated a lot by selling a lot of vegetables, a lot of rice when my father and grandfather went to trading marketplaces like சந்தைகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு வாரமும் ஒரு பர்டிகுலர் நாட்கள்ல லீவு கிடைச்சா நான் அவங்களோட போவேன். ஸோ அப்போ அவங்களோட போய் நின்று அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி உள்ள போடும்போது கொண்டு போய் உட்காந்து எண்ணும் போது வர அந்த ஹாப்பினஸ் வந்து இட் கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் மணி அலோன் cannot be make much differenceங்கிறது ஓவர் அ பீரியட் ஐ ஃபவுண்ட் இட். இட் இஸ் a tool which has to be used to make people more happy. So appo I have realized something different, and again when in my college days I tried going to jobs, and during college fees எல்லாம் கட்டினதெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் நிறைய பார்ட் டைம் பண்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, காலேஜுக்கு போய் இன்னைக்கெல்லாம் பார்ட் டைம் எத்தனை பேர் பண்றீங்கன்னு கேட்டா there are 10 or 15 people who are raising their hands. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கு. See, people are graduating. Upbringing is being graduated. நீங்க முதல்ல எல்லாம் பொண்ணுங்க எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு டாக்டர், இல்லைன்னா நர்ஸ், இல்லைன்னா வந்து ஒரு டீச்சர். இந்த நாளை தவிர வேற எந்த ஜாப்லயுமே பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க. நவ் யூ கேன் see everywhere. ஆட்டோல பாக்குறோம், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில பாக்குறோம், சிவில் இண்டஸ்ட்ரியில பாக்குறோம், ஆர்கிடெக்ட்ஸ்ல பாக்குறோம். we are having women empowerment in everywhere. ஸோ அதை பார்க்கும்போது it is so happy that the people are getting graduated. Even வேலைக்கு போறதுக்கு அனுப்புறது, it is not child labor. They are graduating them in their own way. Parents are upbringing themselves to manage themselves to their lives. ஸோ அவங்க லைஃப் அவங்களே பார்த்துக்கிறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பை வந்து அவங்க எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஈவன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 4th standard படிக்கிற பையன், he is having a lemon juice in the street and he is selling that lemon juice for them. ஒரு 10 ரூபா வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்பை உங்க பசங்க கிட்ட நீங்க விதைக்கிறது. இன்னைக்கு வந்து வேலைக்கே போன்னு புஷ் பண்ற எத்தனையோ பேரண்ட்ஸ் இன்னுமே நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, யூ டோன்ட் புஷ் தெம், யூ ஜஸ்ட் கைட் தெம். they must live their own life. அவங்க வாழ்க்கையை அவங்களே வாழ்றதுக்கான வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க. உங்களால முடிஞ்சா பண்ணி கொடுங்க, இல்லையா அவனை போய் கத்துக்க சொல்லி நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. இதெல்லாம் ஃபாரின்ல பண்றாங்க. திஸ் இஸ் வாட் வி லேக் ஹியர். அதனாலதான் நல்ல ஆண்டர்பிரினர்ஸ் வர்றதில்ல. we won't train ourselves. we are just spoon feeding until 60 years of age. 60 வயசு ஆனா கூட ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணுவாங்கிறீங்க. இதனாலதான் இந்த வேர்ல்டு வந்து நம்மளுடைய இந்தியா வந்து இன்னும் ஆண்டர்பிரினர்ஷிப் லெவல்ல வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் இத்தனை பேர் இருந்தும் கூட we are not becoming big entrepreneurs in our lifestyle. So இது நான் பார்க்கிறேன். That's so insightful, sir. I want to ask you one advice for me. எனக்கு உங்களுக்கு நான் விஷ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். You have to wish, my wish is you have to become a independent, real independent, real empowering women.
நீங்கள் இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணணும், நிறைய விமன் வந்து உங்களை மாதிரியும் வரணுங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot for your time. Thanks a lot. லைக் ஷாப்பிஃபை அந்த மாதிரி மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம், WooCommerce அண்ட் ஷாப்பிஃபை. இதை தவிர மற்றவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ வி ஆர் காம்படிட்டிங் குளோபல் பிராண்ட்ஸுங்கிறத நான் என்றைக்குமே மைண்டில் வச்சுட்டு தான் வி ஆர் ஒர்க்கிங். One message to the youth of India who want clarity in life, career and growth. Hard work is the ஷார்ட்கட் டு சக்ஸஸ். வி ஃபேஸ் வித் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வி ஹேவ் டு ஒர்க். டாக்டர் வேலுமணி சார் சொல்லுவார், நீங்கள் முன்னாடியே தயாராகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து கஷ்டமாகவே தெரியாது அப்படின்னு சொல்லுவார். நம்மளையும் ஒரு மனுஷனாக வந்துச்சு. ஏன்னா நான்